ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் பாட் மீல் தான் பார்க்க போகிறோம். மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதம். இந்த மிளகாய் கிள்ளி சாம்பாரை நம்ம தனியாக தான் வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒன் பாட் மீலை நம்ம செய்து சாப்பிட்ருக்க மாட்டோம். வித்தியாசமான இந்த ஒன் பாட் மீல் மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப்பு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்து கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு 1 கப்பு தக்காளி பெருசாக கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம அந்த சாம்பார் சாதம் தாளித்து எடுத்துருவோம். ஒரு குக்கரை சூடு பண்ணியாச்சு. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா பொரிய வச்சுட்டு, இப்போ இதில் தட்டி எடுத்த பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து அது வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம். 1 கப்பு சாம்பார் வெங்காயம் நான் சேர்க்குறேன். மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த சாம்பார் வெங்காயம் சேர்த்தே பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 8 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதை கீரி போட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. நம்ம வேறு எந்த காரப்பொடியும் சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 1/2 கப்பு தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுட்டு, இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ இதில் நம்ம அரைச்செடுத்த அந்த புளி தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுருவோம். புளி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப புளி சேர்த்தாலும் நல்லா இருக்காது. நான் இந்த பவுலில் தான் அந்த அரிசி பருப்பை அளந்து எடுத்தேன். அதில் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைச்சிட்டு இங்கேயே உப்பு அளவு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம். ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ ஊறின அந்த அரிசி பருப்பு தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துருவோம். 3 விசில் வந்தாச்சு. அதில் ஸ்டீமும் போயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு, இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. இது மிளகாய் கிள்ளி சாம்பார் சாதத்தில் எனக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலந்து எடுத்தோன்னா எவ்வளோ தளன்னு இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்ல தளதளப்பாக வேணும்னா நீங்கள் 4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மற்ற அரிசியில் பண்ணால் எப்படி வரும்னு எனக்கு தெரியலை. ஆனால் சீரக சம்பா அரிசியில் பண்ணும்போது நல்ல குழைவாகவும் வருது. அந்த வாசனையும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குது. நீங்கள் எந்த அரிசியை வச்சு இந்த கிள்ளி போட்ட சாம்பார் சாதம் ட்ரை பண்ணாலும் ஒரு முறை சீரக சம்பா அரிசியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சு போகும். நல்ல தளன்னு சூடாக இருக்கிற இந்த சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அப்படியே நம்ம வேணும்னு நினச்சாலும் உருளைக்கிழங்க அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சமைக்கவே தெரியாதவங்களும் இதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த கிள்ளி போட்ட சாம்பார் சாதத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.